வணக்கம். சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 3ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். திதி தேய்பிறை திருதியை. யோகம் நன்றாக இல்லை. கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கும் நாளைக்கும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன், புதன், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். குருவின் பார்வையிலே சந்திரனும் கேதுவும் இருக்கிறது. சந்திரன் கேது சேர்க்கை நன்மை செய்யாது, ஆனால் குரு பார்ப்பதால் ஓரளவு நன்மை. பிற கிரகங்களெல்லாம் வலுவான நிலையிலே அமைந்திருக்கின்றன. ராசிக்கு 11ஆம் இடத்திலே 11க்கு அதிபதியான லாபஸ்தானாதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அங்கே சென்று இணைந்திருக்கிறது. எனவே குடும்பத்தில் அமைதி நிலவும். வியாபாரத்திலே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். 11ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகும். வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். செய்யும் செயல்கள் அனைத்தும் நன்றாக இருக்கும். முழுமையாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். ராசிக்கு இருமருங்கிலும் சுப கிரகங்கள் அமைந்து உங்களை மிகப்பெரிய நிலைக்கு உயர்த்தி கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். 2 பக்கம் 2 சுப கிரகம். ஒரு பக்கம் சுக்கிரன் உச்சம், இன்னொரு பக்கம் குரு. குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு. இதெல்லாம் பெரிய விஷயம். சாதாரணமாக சொல்லும்போது தெரியாது. இதையே சொல்லிட்டு இருக்காரு ஒரு வாரமாக, குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குருன்னு அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய விஷயன்றது ஜோசியத்தை நல்லா புரிஞ்சினவங்களுக்கு தான் தெரியும். அதனால் ஏதோ பெருசாக நல்லது நடக்க போகுது. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய நன்மை நடைபெற போகிறது. அது உங்கள் வயசு என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆணாக இருந்தாலோ அல்லது பெண்ணாக இருந்தாலோ, எந்த வயதில் இருந்தாலும் சரி, அந்த வயதில் என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கும். அந்தந்த வயதிற்கு ஏற்ப நடைபெற வேண்டிய நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறும். எனவே மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் மேஷ ராசிக்கு விளங்குகிறது. திருமண தேதி முடிவு செய்யப்படும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை பெற்று இருக்கின்றன. ராசி அதிபதி ராசிக்கு 11ஆம் இடமான மீனத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. 11க்குடைய குரு ராசியிலேயே இருக்கிறது. குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு என இடம் மாறி இருப்பது ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடத்திலே ராசியாதிபதி உச்சம். கிரகம் இடமாற்றம் பெற்றால் அது ஒரு பெரிய யோகம். அந்த யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு பெரிய அளவிலே நேர்ந்திருக்கிறது. இது ஒரு பெரிய விஷயம். பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். நீங்கள் இப்பொழுது எதை அடைய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதை அடைவீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டியதையெல்லாம் இப்பொழுது இறைவன் கொடுப்பான். இறைவன் பால் நம்பிக்கை வைத்து அவனிடம் முறையிடுங்கள். இறைவன் எல்லாவற்றையும் கொடுப்பான். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணால் மிச்சத்தை கடவுள் கொடுப்பார். 5% நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். 95% கடவுள் கீழே இறங்கி வந்து கொடுத்துருவார். எனவே இப்பொழுது நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நேரம் வந்திருக்கிறது. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். கிரகங்களெல்லாம் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். கொடுத்த பணம் திரும்ப வரும். நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியிருந்தால் அதை இப்பொழுது கொடுத்து விடுவீர்கள். அதனால் பண விஷயத்தினால யார் கூடயும் மனஸ்தாபமே வராது. அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக நடந்துக்குவீங்க. தேவையான பணம் வருது, அதனால் நீங்கள் கொடுப்பீங்க. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய நல்ல நாள். எனவே வியாபாரத்திலும் நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற
நல்ல நாளாக விளங்குறது. மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே லாபஸ்தானாதிபதி உச்சமடைந்திருக்கிறது. லாபஸ்தானத்திலே குரு அமர்ந்து கொண்டு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை கடகத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். ராசி அதிபதி இன்றைய தினம் 3ஆம் இடத்திற்கு சென்று அங்கு கேதுவோடு இணைந்து விட்டது. எனினும் குரு பார்வை இருப்பதால் தீமை எதுவும் நடைபெறாது. பொதுவாக சந்திரனும் கேதுவும் சேர்ந்துன்னா அவங்க எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க. தேவையில்லாத விஷயம்லாம் கற்பனை பண்ணுவாங்க. நடக்காததெல்லாம் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும், அது அப்படி நடக்காமல் இப்படி நடந்திருந்தால் எப்படி இருக்கும், இல்லை தேவையில்லை, அனாவசியமான கற்பனை. அது அப்படி நடக்காமல் இப்படி நடந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதில் என்னாவும் உங்களுக்கு குழம்பிடும். இன்றைக்கி கொஞ்சம் இந்த யோசனைகள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சூரியன் புதன் சனி 7இல் இணைந்திருப்பது யோகம். 8இல் சுக்கிரன் உச்சமடைந்திருப்பது யோகம். 5 குடையவனும் 10 குடையவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். அதில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். வியாபார இடத்தை மாற்றுவீர்கள். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அங்கேருந்து எடுத்து இன்னொரு லக்கில் அதை வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஐடியா தோணும். வேறு இடத்திற்கு அதை மாற்றலாம். மாற்றினால் நல்லது என்று தோன்றும். அதற்காக நீங்கள் வியாபாரம் செய்யும் இடத்தை இடமாற்றம் செய்வீர்கள். அது போன்ற சில மாற்றங்கள் ஏற்படும். அல்லது உங்கள் அலுவலகத்திலே அலுவலக நிர்வாகிகள் பெரிய கட்டடத்துக்கு ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்களும் புது இடத்துக்கு போய் வேலை பார்ப்பீங்க. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். தொழிலில் நல்ல வளர்ச்சி, பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசியை குரு பார்க்கிறது. 7இல் சுக்கிரன் உச்சம், 9இல் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. குரு வீடான மீனத்தில் சுக்கிரனும், சுக்கிரன் வீடான ரிஷபத்தில் குருவும் இடம் மாறி அமைந்திருப்பது ஒரு பெரிய யோகத்தை அளிக்கும். சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது, உச்சமாக இருக்குது. 7th ஹவுஸில் சுக்கிரன் உச்சம். அதனால் பெரிய பெரிய நன்மைகள், பணம் எக்கச்சக்கமாக வரும். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. லைஃப் டைமில் பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லம்சம் ஒன்று வரும். செட்டில் ஆகிடலாம், அந்தளவுக்கு பணம் வரும். பெரிய வளர்ச்சி தொழிலில் ஏற்படும். பொருளாதாரத்திலே மகத்தான வளர்ச்சி ஏற்படும். பணத்தை பத்திரப்படுத்துங்கள். பூமி, நிலம், வீடு ஏதாவது வாங்கி போடுங்க. கையில் நிறைய பணம் வரும்போது ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே எப்போதும் வந்துட்டுருக்கும்னு நம்பாதீங்க. மழை பெஞ்சா மழையேவா பெஞ்சிட்ருக்கோம், அப்புறம் வெயிலும் வரும்ல, எல்லாம் மாறி மாறி தான் வரும். அந்த மாதிரி பணம் வருதுன்னா வந்துகிட்டே இருக்கும்னு நம்பாதீங்க. இப்போ வருதா, அதை டக்குன்னு சேவிங்ஸ் பண்ணி வைக்கணும். அதை பாதுகாப்பாக சேவ் பண்ணணும். பணத்தை சேமிப்பு பழக்கம் அவசியம் தேவை. அதில் கன்னி ராசிக்கு இப்போ நிறைய பணம் வரும். அதனால் தயவு செஞ்சு ப்ராப்பர்ட்டி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அசையா சொத்தில் உங்கள் பணத்தை முதலீடு செய்யுங்கள். அசையா சொத்து, லேண்டு, பில்டிங்கு, வீடு, விவசாய நிலம், பண்ணை, தோப்பு, துறவு, தோட்டம், அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியில் வாங்கி போடுங்க. பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும் கன்னிராசி அன்பர்களே. துலா ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதி உச்சமடைந்திருக்கிறது. ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்ற மிகச் சிறப்பான நல்ல நேரம். 6 8இல் 8 6இல் இருப்பதால் இரண்டுமே சுபத்தன்மை அடைந்து விட்டது. 6 6ஆம் இடத்திற்கு செய்ய வேண்டிய ருணரோக சத்ருஸ்தானத்தையும் செய்ய மாட்டான். அஷ்டமாதிபதி செய்ய வேண்டிய தீமையும் செய்ய மாட்டான். 6 8 ஆகிய 2 இடங்களும் சேர்ந்து நன்மை செய்வதால் இப்பொழுது உங்கள் குடும்பத்திலே நிறைய நன்மைகள் நடைபெறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கும் துலா ராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். நீங்கள் வயசானவங்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் உங்களுடைய மருமகளுக்கோ இல்லை மகளுக்கோ குழந்தை பிறக்கும். வம்சம் விருத்தியாகும். அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறீங்க. நீங்கள் தாத்தாவாவீங்க, இல்லைன்னா பாட்டியாவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். படிப்பில் நல்ல ஆர்வம் ஏற்படும். கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு இப்பொழுது சுலபமாக கிடைக்கும். உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை, நிரந்தர வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தை நன்கு விரிவுபடுத்துவீர்கள். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான
நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 5 குடைவன் 7லும் 7 குடைவன் 5லும் இடமாற்றம் பெற்று 7 குடைய சுக்கிரன் 5ஆம் இடத்திலே உச்சமடைந்து மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு அளித்து கொண்டிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சுக்கிரன் உச்சம் என்றால் சும்மா இல்லை, சாதாரண விஷயமே இல்லை, அது ரொம்ப பெரிய யோகம். எவ்வளோ பெரிய நன்மை நடைபெறும் என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, கணக்கு போட்டு சொல்ல முடியாது. வெரி பிக் லக் விச் cannot be calculated. அகணித்த மகிமா. அகணித்தன்னா கணித்தம்னா கால்குலேஷன், அகணித்தன்னா இட் வில் நாட் கம் அண்டர் கால்குலேஷன், விச் cannot be calculated அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அகணித்தமான ஒரு யோகம் இப்போ கிடச்சிருக்கு, பெரிய அதிர்ஷ்டம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் நான் எப்படி இதெல்லாம் சொல்கிறதுன்னே புரியல எனக்கு. அவ்வளோ பெரிய ஒரு நல்லது நடக்க போகுது. நீங்கள் என்ன வேணுமோ அது கிடைக்கும், நீங்கள் எதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அது கிடைக்கும், கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு என்ன முக்கியமான வேலை செய்யணுமோ அதை செய்யுங்க. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நேரம் வந்திருக்கிறது. விருச்சிகத்திற்கு அமோகமான ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வீசிக்கொண்டு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்யக்கூடிய நல்ல நாள். 5 குடைவன் 7ல் உள்ளதால் அலுவலகத்திலே புதிய பதவிகள் பொறுப்புகள் கொடுப்பார்கள். நீங்கள் எந்த தொழிலில் இருக்கிறீர்களோ அந்த தொழிலுக்கான சங்கத்தில் நீங்கள் இப்பொழுது ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குல்ல, எல்லா தொழிலுக்கும் ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தில் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபீஸ் பேரராக போட்டு நீங்கள் தான் செக்ரட்டரி, நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி உங்கள்கிட்ட பொறுப்பு ஒப்படைப்பாங்க. அதில் நீங்கள் இப்பொழுது மும்முரமாக உங்களது திறமைகளை காட்ட வேண்டும், நம்ம சங்கத்தை வளர்க்க வேணுங்கிறதுக்காக இப்போ முயற்சி செய்துட்ருப்பீங்க. அத்தகைய சின்ன பொறுப்புகள் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே வெகு சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கின்றன. மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள், சுறுசுறுப்பாக இயங்குவார்கள். பள்ளி மாணவர்கள் அழகாக படித்து தங்கள் பாடங்களை மனப்பாடம் செய்து அதை நன்றாக எழுதி மதிப்பெண் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது எழுதப்போகும் பரீட்சைகளில் எல்லாம் மகர ராசி மாணவர்கள் முத்திரை பதிப்பார்கள். மகர ராசி மாணவர்கள் கல்வியிலே முதலிடத்தில் இருப்பார்கள். இந்த ராசி வியாபாரிகளுக்கு பெரிய வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு கிடைக்க 100% வாய்ப்பு இருக்கிறது. 5 குடைவனும் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. 5 குடைவன் சுக்கிரன் அது உச்சம், 5 குடைவன் உச்சமும் பெற்று பரிவர்த்தனையும் அடைந்திருக்கிறது. அதனால் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் சேரும். இன்று மாலை நேரத்திலே மனம் குளிர வைக்கும் ஒரு நற்செய்தி வரும். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால் சைலண்ட்டாக இருங்க. அதுலேயும் 8ல் சந்திரன் மட்டும் இல்லை, கேதுவோடு சேர்ந்துருக்கு. சந்திரன் கேது 8ல் இருக்குது, அதனால் அமைதியாக இருக்குது. எல்லாம் நல்லா நடக்கும், கடவுள் இருக்கார், எல்லாம் நல்லா நடக்கும், கவலையே படாதீங்க. நீங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பேசுவதை தவிர்த்தால் நல்லது. அனாவசியமாக பேசுவது, சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி பேசுவது, பொது இடங்களிலே யாரையாவது அவதூறாக பேசுவது போன்றவற்றையெல்லாம் இன்றைய தினம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும். மீன ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். வெளியூர் பயணம் அல்லது தொலைதூர பயணம் செய்வதற்கான அவசியம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அலுவலக வேலை காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நன்மைகள் நடைபெற்றாலும் நல்ல நன்மைகளெல்லாம் நடைபெறும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களிலே சற்று அவசரப்பட்டு விட வேண்டாம். 7ஆம் இடத்திலே சந்திரனோடு கேது இணைந்திருப்பதால் தவறான எண்ணங்கள் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும். தவறான ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். நியாயமான ஆசை இருக்கலாம், தவறான ஆசைகள் வரக்கூடாது, அதை கட்டுப்படுத்தணும். மனசுக்கு ஒன்றும் தெரியாது, அது ஒரு குரங்கு. மனம் ஒரு குரங்கு, அது அப்படியே தாவும், எதெல்லாமோ கேட்கும். அது கேட்கறதுலாம் நம்ம கொடுக்க முடியாது. அதனால் அந்த மனசை நம்ம கட்டுப்படுத்தி அதை முறைப்படி அழைத்து வர வேண்டும், எடுத்து வர வேண்டும், அந்த மனதை கட்டுப்படுத்த வேண்டும். இன்றைய தினம் மனக்கட்டுப்பாடு மீனராசிக்கு அவசியம் தேவைப்படுகிறது. நாளைய விசேஷங்கள். நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். 2 நாள் முகூர்த்தம், ஞாயிறு திங்கள். நாளைக்கு நாளன்னைக்கு 2 நாள் முகூர்த்தம்.
நாளைக்கு 8:15 9:45 முகூர்த்தம் மீன லக்னம். 8:15 to 9:45, 8:15 to 9:45, 8:15 9:45, 8:15 முதல் 9:45 வரை மீன லக்னம் முகூர்த்த லக்னம் நாளை தினம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.